வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழனி விஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா பழனி பஞ்சாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல நிற்கிறேன். இங்கேருந்து தான் எங்களோட பழனி விஞ்ச் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு 6:15 உள்ளே நுழைஞ்சிட்டோம். 5:30 மணிலேருந்தே விஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். 6:15 நுழைஞ்சோம். ஆனால் கூட்டம் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்த சீசன் பார்த்திங்கன்னா சபரிமலை சீசன். சபரிமலையிலேருந்து வந்த சாமிகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தம் 2 டிக்கெட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் நார்மல் டிக்கெட், இன்னொன்று 50 ரூபா டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட். நாங்கள் 50 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டில் போனோம். ஆனால் இதையே பேட்ச் பை பேட்சாக தான் கொடுப்பாங்க. எப்படின்னா 10 ரூபா டிக்கெட் ஒரு பேட்ச் அனுப்புவாங்க, 50 ரூபா டிக்கெட் ஒரு பேட்ச் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிக்கெட் கவுண்டர்கிட்டே வந்தோம். அப்பாடா, டிக்கெட் வாங்கியாச்சுரா, உடனே நம்ம விஞ்சில் ஏறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, திருப்பியும் அந்த இடத்துல பேட்ச் பை பேட்சாக அனுப்புவாங்க. 10 ரூபா டிக்கெட்டை ஒரு பேட்சாக போட்டுட்டு 50 ரூபா டிக்கெட் ஒரு பேட்சாக போட்டுட்டு பொறுமையாக அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வேண்டியது இருக்கும். விஞ்ச் இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விஞ்ச் வர்றது போகிறத பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு அப்படியே இருக்கலாங்க. இங்கே உட்காந்து பார்க்குறதே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம விஞ்ச் நாங்கள் போக வேண்டிய விஞ்ச் வந்துட்டுருக்கு. ஸோ அது அப்படியே பொறுமையாக வருங்க. பழனி மலையில் மொத்தம் 693 படிக்கட்டு இருக்குங்க. இந்த 693 படிக்கட்டை போக முடியாதவங்களை முன்னொரு காலத்தில் டோலி மூலியமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது போக முடியாதவங்கன்றது பட்சத்தில் யாருன்னா உடம்புக்கு இயலாதவங்க, வயசானவங்க, அப்புறம் சின்ன குழந்தைங்க, இவங்களை எல்லாரையும் டோலி மூலியமாக தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா 2 பேட்சாக பிரிச்சுருந்தாங்க டோலி பர்சனை. அதாவது 225வது படிக்கட்டு வரைக்கும் ஒரு டோலி பர்சன் இருப்பாங்க. அங்கேருந்து இன்னொரு டோலி பர்சன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை மாடர்ன் டெக்னாலஜிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக 1966வது வருஷம் இந்த விஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அறிமுகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மொத்தம் 40 சீட் இருந்தது, 2 கம்பார்ட்மெண்ட் இருந்தது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 22 டன் எடை கொண்டது இது. இந்த விஞ்சோட முதல் வெற்றி எது அப்படின்னா, 1/2 மணி நேர பயணத்தை வெறும் 5 நிமிடத்தில் கொண்டு போய் மலை உச்சியில் சேர்த்துது. இதுதான் இந்த விஞ்சோட முதல் வெற்றி. இந்த விஞ்ச் வெற்றி பெற்றதும் மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 2 விஞ்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. ஒரு விஞ்ச் பார்த்திங்கன்னா 1981 32 சீட்டிங் கெப்பாசிட்டியோட ஒரு விஞ்சையும், 3வது விஞ்சை 1988ஆம் ஆண்டும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த விஞ்சோட மொத்த டிஸ்டன்ஸ் மலை அடிவாரத்துலேருந்து மலை உச்சிக்கு பார்த்தீங்கன்னா 290 மீட்டர். இந்த 290 மீட்டரை 5லேருந்து 8 நிமிடத்துக்குள்ள விஞ்ச் ரீச் பண்ணுது. இந்த விஞ்சில் போகிறதுக்கான முதல் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நேரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி இந்த விஞ்சில் போகும்போது பழனியோட அழகை ரசிச்சுட்டு போக கண் கொள்ளா காட்சியாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பழனி பக்கம் உட்காராமல் நான் பேக் சைடில் உட்காந்துட்டு இருந்ததுனால அந்தளவு என்னால் கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிறதுன்றதே ஒரு தனி சுகங்க. ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த அழகை ரசிக்கலாம் வாங்க.